தென்கொரியாவில் ரன்வே வேலியில் மோதி விமானம் தீப்பிடித்து எரிந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த விபத்தில் இதுவரை 47 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. விமான விபத்து தொடர்பாக விசாரணையை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இதுவரை 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலரை மீட்கும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஜெரு ஏர் பிளைட் 2216 என்ற விமானம் 175 பயணிகள் 6 சிப்பந்திகள் என 181 பேருடன் வந்த இந்த விமானம் தென்கொரியாவில் விபத்தில் சிக்கியுள்ளது. தென்கொரியாவின் தெற்கு பகுதியில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது திடீரென சறுக்கிய விமானம் விமான நிலைய வேலி மீது மோதியுள்ளது. விமானத்தில் லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுதே விமானம் ரன்வேயில் இறங்கி சரிவர ஓட முடியாமல் போனதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விமானத்தின் மீது பறவை மோதியதால் லேண்டிங் கியர் செயலிழந்ததாகவும் இதனால் லேண்டிங் கியர் இன்றி விமானத்தை தரையிறக்கும் போது இந்த விபத்து நேரிட்டதாக சொல்லப்படுகிறது. எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை. விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு தென்கொரியாவின் பொறுப்பு அதிபர் சோய் சுங் மாக் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருக்கிறார். உள்ளூர் நேரப்படி காலை 9 மணி அளவில் விபத்து நடைபெற்றுள்ளது. விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. விமானத்தில் பயணம் செய்த 47 பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விமானம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் விமானத்திற்குள் இருந்து பயணிகளை மீட்கும் பணியும் அவசரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து கரும்புகை வெளியேறி வரும் காட்சிகள் பல ஊடகங்களிலும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. விமான விபத்து தொடர்பாக முவான் சர்வதேச விமான நிலையத்தில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. விபத்தை நேரில் பார்த்த பயணிகளும் பீதியில் உறைந்துள்ளனர். விபத்துக்குள்ளான விமானத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை உயருமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கஜகஸ்தானில் விமானம் விபத்தில் சிக்கியது. அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான எம்ப்ரையர் 119 ரக பயணிகள் விமானம் ஐரோப்பிய நாடான அசர்பைஜானின் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்யாவிற்கு சென்றது. அப்போது விமானம் கீழே இறங்கும் பொழுது விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 38 பேர் உயிரிழந்தனர்.